ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சுரேந்து சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க பார்க்கலாம். மத்திய மாலை இம்பார்ட்டன்ட் எஸ்ஸேஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு பாருங்கள், பீர்பால் கி சதுராயி அந்த எஸ்ஸே வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அக்பர் வந்துட்டு, அதாவது மகாராஜா அக்பர் வந்துட்டு பீர்பால் மேலே ரொம்ப மரியாதையும் அவர் மேலே ரொம்ப நம்பிக்கையும் அவர் வச்சுருக்காரு. அதே மாதிரி அவங்க 2 பேர் என்ன பேசிக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுதான் இந்த எஸ்ஸே. ஒரு நாள் வந்து பேரரசர், அதாவது அக்பரும் பீர்பாலும் வந்து போயிட்டுருக்கப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு குளத்து பக்கத்தில் வந்து போய் நிற்கிறாங்க. அப்போ வந்து அக்பர் வந்து தண்ணீரில் இறங்கினார். தண்ணீர் வந்து மிகவும் குளிர்ச்சியாக இருந்துச்சு. அப்போ வந்து பேரரசர் அக்பர் வந்து பீர்பால்கிட்ட, யாராவது வந்து இந்த தண்ணியில் குளிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. பீர்பால் வந்து உடனே வந்து பணம் கிடச்சா இரவு முழுவதும் கூட தண்ணீரில் நிற்கிறதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாரு. அதுக்கு வந்து பேரரசர் சொல்கிறாரு, இது இயலாத காரியம். யாராவது இதை வந்து செஞ்சு காமிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் வந்து 5000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேரரசர் சொல்கிறாரு. அடுத்த நாள் வந்து என்ன ஆகுதுன்னா, பீர்பால் வந்து ஒரு விறகு வெட்டி இருக்காங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த விஷயத்த சொல்லி அவரை வந்து பண்ண சொல்கிறாரு. அப்போ வந்து பேரரசருடைய நிபந்தனையை அவர் ஏற்றுக்கிட்டு மாலை 6 மணிக்கு வந்து விறகு வெட்டி வந்து ஒரு குளத்தில் வந்து கழுத்து வரைக்கும் உள்ள தண்ணியில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தார். அக்பர் வந்து விறகு வெட்டிக்கிட்ட வந்து அடுத்த நாள் வந்து காலை வரைக்கும் நீங்கள் இருக்கணும்னு சொல்லியிருந்திருப்பார். சொல்லிவிட்டு போயிடுவார். ஓகேங்களா. அடுத்த நாள் என்ன ஆகும்னா, காலையில் வந்து அந்த விறகு வெட்டிக்கிட்ட வந்து பேரரசர் வந்து வந்துருவார். கிராமத்து குளக்கரையில் வந்து 10 அடி தூரத்தில் இருந்த விளக்கை பார்த்து கொண்டே நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி விறகு வெட்டி சொல்லுவார். அக்பர் வந்து பேரரசர் வந்து அப்படி சொன்னதுக்கு வந்து பரிசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவார். ஏன் அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து அதோட வெப்பத்தில், அதாவது லைட்டோட வெப்பத்தில் தான் நீங்கள் வந்துட்டு உங்களால் வந்து இது பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அக்பர் வந்து மறுத்துருவார். அவருக்கு பரிசளிக்காமல் விட்டுருவார். அப்போ வந்துட்டு இதே மாதிரி பீர்பால் வந்து என்ன ஆகும்னா, அடுத்த நாள் வந்து பீர்பால் வந்து அரசவைக்கு வரவே இல்லை. அதனால் அக்பர் வந்து பீர்பாலை வந்து வீட்டுக்கே போய் பார்க்குறாரு. அப்போ வந்து பீர்பால் வந்து அடுப்புக்கு மேலே இருந்து 5 அடி உயரத்தில் இருக்கிற ஒரு உரியில் வந்து பானையை வச்சு அதில் வந்து சோறு சமைச்சிட்டு இருந்திருப்பார். அப்போ வந்து அக்பர் வந்து பீர்பால்கிட்ட, இவ்வாறு வேக வச்சோம்னா சாதம் எப்படி வேகும்? அக்பர் வந்து அந்த மாதிரி கேட்டதுக்கப்புறமா பீர்பால் கேட்குறாரு, அப்படி சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு, அப்போ உங்கள் தோட்டத்தில் வந்து விளக்கு 10 அடி தூரத்தில் இருந்து குளிரை எப்படி போக்குதுங்கிறது வந்து எப்படின்னு சொல்கிறீங்க? அப்படி தான் என்னோடய அடுப்பும் வந்து அந்த அரிசியை வேக வைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் பேரரசர் வந்து பீர்பால் வந்து அவரோட சமயோஜித்த புத்தியை வந்து பார்த்து வியந்து விறகு வெட்டிக்கு பரிசு அளிச்சிருவார். ஓகேங்களா. மேலும் பீர்பால் வந்து அவர் வந்து ரொம்ப புகழ்ந்துருவார். அக்பர் வந்து பீர்பாலை வந்து புகழ்ந்து சொல்லுவார். பரிசு அளிக்கிறத இவர் மூலியமாக தான் அந்த விறகு வெட்டிக்கு கிடைக்குது.